வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் மினி பீஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை ஒரு சிறுவனும் ஒரு மந்திர கண்ணாடியும் ஒரு மர்ம பயணமும் சேர்ந்த அதிசய கதை. மந்திர கண்ணாடியின் ரகசியம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மாயமலைன்னு ஒரு கிராமம். மந்திரமும் மர்மமும் நிறைந்த இடம். மலைகளுக்கு நடுவில் மேகங்களை தொட்டுக்கொண்டு இருக்கும் அந்த கிராமத்தில் விஷ்ணு என்ற 12 வயது பையன் வாழ்ந்தான். விஷ்ணு புத்திசாலி, ஆனா கொஞ்சம் குறும்புக்காரன். அவனுடைய தாத்தா கண்ணன் ஒரு பழைய மந்திரவாதி. ஆனா தாத்தா இப்போது மந்திரத்தை விட்டுவிட்டு கதை சொல்வதில் ஆர்வமாய் இருந்தார். ஒரு மழை நாள் மாலை விஷ்ணு தாத்தாவின் பழைய வீட்டு மாடியில் இருந்த ஒரு பூட்டப்பட்ட அறையை கண்டுபிடித்தான். அந்த அறையை பற்றி தாத்தா எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பார். அங்க எதையும் தொடாதே, அது ஆபத்தானதுன்னு சொல்லுவார். ஆனா விஷ்ணுவின் ஆர்வம் அவனை விடவில்லை. ஒரு பழைய சாவியை கண்டுபிடித்து அந்த அறையை திறந்தான். உள்ளே மந்திர பொருட்கள் நிறைந்திருந்தன. ஒளிரும் கற்கள், பறக்கும் புத்தகங்கள், ஒரு மூலையில் பளபளக்கும் பெரிய கண்ணாடி ஒன்று இருந்தது. அந்த கண்ணாடி சாதாரணமாக இல்லை. அதன் மேல் பொறிக்கப்பட்டிருந்த மந்திர எழுத்துக்கள் ஒளிர்ந்து மறைந்து கொண்டிருந்தன. விஷ்ணு இது என்ன மந்திரமோ என நினைத்தான். கண்ணாடிக்கு நெருங்கி யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்டான். திடீரென்று கண்ணாடியில் மின்னல் போல ஒரு ஒளி பரவியது. ஒரு உருவம் தோன்றியது. அது ஒரு நீல மேலாடையுடன் ஒளிரும் கண்களுடன் ஒரு மந்திரவாதி. நான் காலத்தோட பயணி, இந்த மந்திர கண்ணாடியின் பாதுகாவலன். என் பெயர் சூரியகாந்தி. நீ ஒரு ஆசை சொல்லலாம், ஆனா ஒரு நிபந்தனை. உன் ஆசை உனக்காக மட்டுமில்லாமல் உலகத்திற்கும் நன்மை செய்யணும். இல்லையென்றால் மந்திரம் திரும்பி உன்னை தாக்கும் அப்படின்னு கூறினார். விஷ்ணு கொஞ்சம் பயந்தாலும் அவனுடைய கிராமத்தின் பிரச்சனையை நினைத்தான். மாயமலையில் தண்ணீர் பஞ்சம், மக்கள் கஷ்டப்பட்டார்கள். ஆறு வறண்டு வயல்கள் பாலைவனமாய் இருந்தது. எங்கள் கிராமத்திற்கு தண்ணீர் வேண்டும், ஆனா அது இயற்கையை கெடுக்காமல் நிரந்தரமா இருக்கணும்னு ஆசை கேட்டான். சூரியகாந்தி சிரித்து, நல்ல ஆசை பையா, ஆனா ஒரு சவால் இருக்கு. நீ முதலில் ஒரு பரீட்சையை முடிக்கணும்னு சொன்னார். என்ன பரீட்சைன்னு விஷ்ணு கேட்டான். மந்திர மலையின் உச்சியில் இருக்கும் ஒளிரும் பூவை கொண்டு வரணும். அந்த பூ மட்டும்தான் கண்ணாடியின் சக்தியை முழுமையாக திறக்கும். விஷ்ணு தயங்கினாலும் கிராமத்துக்காக சம்மதித்தான். தாத்தாவிடம் சொல்லாமல் ஒரு சின்ன பையில் பொருட்களை எடுத்து மந்திரமலை நோக்கி பயணமானான். மலைப்பயணம் சுலபமாக இல்லை. வழியில் மந்திர மிருகங்கள், பறக்கும் நிழல்கள், திடீரென தோன்றும் மாய பாலங்கள் எல்லாம் வந்தன. ஒரு இடத்தில் பேசும் கிளி வந்தது. பையா, இந்த உச்சிக்கு போறவன் திரும்பி வருவது அரிது. உனக்கு தைரியம் இருக்கா? விஷ்ணு சொன்னான். என் கிராமத்துக்காக எதையும் செய்வேன். பல சவால்களை கடந்து மலையின் உச்சிக்கு சென்றான். அங்கு மேகங்களுக்கு நடுவில் மிதந்து ஒளிரும் பூ இருந்தது. அதை எடுக்க முன்னால் சென்றான். ஒரு நிழல் உருவம் தோன்றியது. நீ ஏன் அந்த பூவை எடுக்கிறாய்? உன் உண்மையான நோக்கம் என்ன என்று கேட்டது. விஷ்ணு நேர்மையாய் பதிலளித்தான். என் கிராமத்துக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும். எனக்கு வேறு எந்த பேராசையும் இல்லை. அந்த நிழல் உருவம் உண்மை உணர்ந்து
பூவை எடுக்க அனுமதித்தது. விஷ்ணு பூவை கொண்டு கண்ணாடிக்கு பக்கத்தில் வைத்தான். சூரியகாந்தி மறுபடியும் தோன்றினார். நீ பரீட்சையில் வெற்றி பெற்றாய் விஷ்ணு என்று கூறி கண்ணாடியில் இருந்து ஒரு பிரகாசமான ஒளி வானத்தில் பரவியது. மேகங்கள் கூடின. ஒரு மந்திர மழை பொழிந்தது. அது சாதாரண மழை இல்லை. அதில் மந்திர சக்தி இருந்தது. ஆறு மீண்டும் பொங்கி ஓடின. வயல்கள் பசுமையாயின. மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். ஆனாலும் சூரியகாந்தி ஒரு எச்சரிக்கை கூறினார். இந்த கண்ணாடியின் சக்தியை பேராசைக்கு பயன்படுத்தினால் மந்திரம் திரும்பி தாக்கும். இதை பாதுகாப்பாக வைத்துக்கொள். விஷ்ணு கண்ணாடியை பத்திரமாக மறைத்து வைத்தான். கிராமத்தின் மகிழ்ச்சியை பார்த்து, இந்த சக்தியை மக்களுக்கு நன்மை செய்யவே பயன்படுத்துவேன் என்று உறுதி செய்தான். தாத்தாவிடம் எல்லாவற்றையும் சொன்னான். அவர் ஆசீர்வதித்து, நீ என் வாரிசு மட்டுமல்ல, இந்த கிராமத்தின் பாதுகாவலனும் நீதான் என்று சொன்னார். இந்த கதையில் நாம என்ன கற்றுக்கொண்டோம்? உண்மையான நல்ல நோக்கம், நேர்மை, தைரியம் இருந்தால் பெரிய மந்திர சக்திகளையும் நல்லதிற்காக பயன்படுத்த முடியும். பேராசை இல்லாமல் நல்லதையே நாடும் மனம்தான் ஒரு ஹீரோவை உருவாக்கும். இது போன்ற கதைகளுக்கு மினிபீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த கதையில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.